ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிளாஸ் பார்க்கலாம். கிமு 6ஆம் நூற்றாண்டு வாக்கில் உலகத்தில் நிறைய பகுதிகளில் சமய புரட்சிலாம் நடக்குது. அந்த காலகட்டத்தில் நிறைய சமய ஆசிரியர்களும் தத்துவ ஞானிகளும் நல்ல சிந்தனையாளர்களும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய கருத்துக்களை மக்கள் நிறைய பேர் ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் மக்களோட வாழ்க்கை நிலையில் பெருத்த மாற்றங்கள் உண்டாச்சு. பாரசீக நாட்டில் ஜொராஸ்டர் அப்படிங்கிறவரும், சீனாவில் கான்ஃபியூஷியஸ் அப்படிங்கிறவரும் புதிய கருத்துக்களை போதிச்சாங்க. இந்தியாவிலும் அதே போல் கிமு 6ஆம் நூற்றாண்டு பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வருது. அப்போது கங்கை சமவெளியில் ஏறக்குறைய 62 சமய பிரிவுகள் இருந்துச்சு. அந்த சமய பிரிவுகளுக்கு இடையில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வழிபாட்டு முறைகள் இருக்குது. சமய சடங்குகளும் நிறைய கடைபிடிக்கப்பட்டன. அவற்றுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்காக தான் சமண மதம், புத்த சமயம்லாம் தோன்றுது. இப்போ இந்த மதங்கள் அப்படிங்கிறது தானாக தோன்றதில்லை. அது சில தத்துவ ஞானிகளுடைய கருத்துகள். அந்த கருத்துகள் மனிதகுல வாழ்க்கைக்கு சிறப்பானதாக இருக்குது. அந்த கருத்துக்களை மக்கள் பின்பற்றும் பொழுது வாழ்க்கை நல்லாயிருக்கு, வாழ்க்கை தரம் மேம்படுது. அதுதான் காலப்போக்கில் அப்படியே மதமாக மாறுது. மக்களுடைய வாழ்க்கைக்கு அந்த மாதிரி நல்ல கருத்துக்களை போதித்த அந்த தத்துவ ஞானிகள், மகான்கள் அந்த தத்துவத்துக்கு தலைவர்களாக இருக்கப்படுறாங்க. அதுதான் காலப்போக்கில் மதம் அப்படின்னு வரும்போது அவங்க மத தலைவர்களாக மாறிடுறாங்க. இப்போ சமண புத்த சமயங்கள் தோன்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். பழங்கால இந்தியாவில் சமய வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் எளிமையாக தான் இருந்துச்சு. ஆனால் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா சடங்கு சம்பிரதாயம், இந்த வேள்விகள்லாம் நிறைய தோன்றுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் கடவுள் வழிபாட்டு ரொம்ப சிக்கலாக்குச்சு. இதனால் ஏழை மக்கள் அதை கடைப்பிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அவங்களால அதை பின்பற்ற முடியல. அடுத்தது, சமயங்கிறது தன்னுடைய எளிமைத்தன்மையை இழந்து போச்சு. சமயங்கிறது ரொம்ப சிக்கலாகிடுச்சு. அதில் இருக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் ரொம்ப செலவு அதிகமாக ஆகக்கூடிய சம்பிரதாயங்களாக இருந்து போச்சு. இதை சாதாரண பாமர மக்களால் ஏற்றுக்க முடியல. அந்த மாதிரி செலவு செய்து சடங்கு சம்பிரதாயம்லாம் செய்ய முடியல. கடவுளை வழிபடுறது ஏகப்பட்ட காசு செலவு பண்ணுங்கிற அளவுக்கு ஆகிடுச்சு அன்றைக்கி அவங்களுக்கு. அடுத்தது, சிறுக சிறுக சாதி முறை உருவாகிடுச்சு. அது ரொம்ப கடுமையாகிடுச்சு. அது சமுதாயத்தில் நிறைய ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கிடுச்சு. அந்த ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு இடையூறு இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த சாதி முறைகள் அப்படிங்கிறது மக்களுடைய எளிமையான வாழ்க்கைக்கும் நல்ல வாழ்க்கைக்கும் சிறப்பான நிம்மதியான வாழ்க்கைக்கும் இடையூறாக இருந்து போச்சு. அடுத்த பாயிண்ட்டு, சமய இலக்கியங்கள்லாம் சமஸ்கிருத மொழியில் இருந்துச்சு. ஆனால் மக்கள் பேசிக்கிட்டு இருந்தது சாதாரண பாலி மொழியும் பிராகிருத மொழியும் தான். இப்போ சாதாரண மக்களால் அந்த சமஸ்கிருத மொழியை புரிஞ்சுக்கிட்டு அந்த சமய சடங்கு சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்ண முடியல. அவங்களால அதை பின்பற்ற முடியல, செய்ய முடியல. அடுத்த பாயிண்ட்டு, இந்த மாதிரி சூழலை அந்த சமய குறவர்கள் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறாங்க. அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி சமயத்தை விளக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆளுக்கு ஒரு மாதிரி விளக்கம் சொல்கிறாங்க. காரணம் அது அவங்களுக்கு சாதகமாக மாறணுங்கிறதுக்காக. அடுத்த பாயிண்ட்டு, இந்த சமய குறவர்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அவங்க தான் ரொம்ப உயர்ந்தவங்க, மற்றவங்களாம் ரொம்ப தாழ்ந்தவங்க, அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க. அதாவது அவங்க எப்போவுமே தங்களை ரொம்ப உயர்வான இடத்துலையும் மற்றவங்கள ரொம்ப தாழ்வான இடத்துலையும் வச்சு நடத்துனாங்க. அடுத்தது, மிருக பலி அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாகிடுச்சு. அப்போல்லாம் மக்களுக்கு அதில் விருப்பம் இல்லை. அடுத்தது, இந்த மாதிரி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த சீர்கேடுகளை நீக்கிட்டு ஒரு எளிமையான சமயம் வேணும் அப்படின்னு மக்கள் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த சமூக சூழல் தான் அன்றைக்கி இந்த மதங்கள் தோன்றதுக்கு காரணமாக இருந்துச்சு. இப்போ மதங்கள் தோன்றதுக்கு காரணமாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் பார்த்துட்டு மதம்னு தானாக ஒன்று பூமியை பிளந்துட்டு வெளியே வந்துடல. அன்னைக்கு இருந்த சிறந்த சிந்தனையாளர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமூக சூழலை மாற்றணும், ஒரு நல்ல சமூகம் அமையணும், மக்கள் சிறப்பாக வாழணும், அமைதியாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதனால் அவங்க நிறைய கருத்துக்களை சொல்கிறாங்க. அந்த கருத்துக்களை மக்கள் ஏற்றுக்கிட்டு அதன்படி வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதனால் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படுது. ஓரளவுக்கு மக்கள் அமைதியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இதுதான் பிற்காலத்தில் அப்படியே மதங்களாக உருவாகுது. சரி, இப்போ அடுத்த பாயிண்ட்டை பார்ப்போம். சமண சமயம். சமண சமயம் அப்படிங்கிறது கிமு 6ஆம் நூற்றாண்டில் தோன்றுச்சு. சமண சமயமானது வேத சமயத்தை ஒதுக்குது. வேத சமயத்தை அது ஏற்றுக்கல. அந்த வேத சமயத்தோட சடங்குகளை தவிர்க்குது. இந்த சமண சமயத்தை வர்த்தமான மகாவீரர் அப்படிங்கிறவர் தோற்றுவிக்கிறார். ஆனால் சமணர்கள் தங்கள் சமயம் அப்படிங்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்பே ரிஷபதேவர் அப்படிங்கிறவரால் தோற்றுவிக்கப்பட்டதாக நினைக்கிறாங்க. அந்த ரிஷபதேவரை தொடர்ந்து 23 தீர்த்தங்கரர்கள், அதாவது தீர்த்தங்கரர்கள்னால் சமய போதகர்கள் இருந்தனர். மகாவீரர் 24வது தீர்த்தங்கரர் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த ரிஷபதேவர் யார் அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு சின்ன கணிப்பு இருக்குது. அதாவது
இந்தியாவோட முதல் சக்கரவர்த்தியாகிய பரதன், இந்த பரதன் அப்படிங்கிற அந்த சக்கரவர்த்தியோட தந்தை தான் ரிஷபதேவர் அப்படின்னு நம்பப்படுது. வர்த்தமானர் கிமு 539 பீகாரில் வைசாலி நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குந்தக் கிராமம் அப்படிங்கிற ஊரில் பிறக்கிறாரு. அவருடைய தந்தை பெயர் சித்தார்த்தர். அவர் ஒரு புகழ்பெற்ற சத்திரிய பிரிவின் தலைவர். வர்த்தமானனுடைய அம்மா பேர் திரிசலா. அவங்க லிச்சாவி மரபை சேர்ந்த இளவரசி. அது மட்டும் இல்லை, வைசாலி அரசரோட சகோதரியும் ஆவாங்க. அடுத்த பாயிண்ட்டு, வர்த்தமானர் திருமணம் செஞ்சுக்கிறது யசோதா அப்படிங்கிற ஒரு இளவரசியை. அவங்க 2 பேருக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. ஆரம்ப காலத்தில் வர்த்தமானர் ரொம்ப சுகபோகமாக தான் வாழ்ந்திருக்காரு. நாளடைவில் வாழ்க்கை பற்றி அவருடைய எண்ணம் மாற ஆரம்பிக்குது. பொதுவாக உலக வாழ்க்கையிலையும் வேத சமயத்திலையும் அவருக்கு வெறுப்பு ஏற்பட்டுச்சு. ஆகையினால் அவர் தன்னுடைய 30வது வயசில் குடும்பம், வீடு இது எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே போயிடுறாரு. ஒரு துறவற வாழ்க்கைக்கு போயிடுறாரு. இப்போ அந்த துறவற வாழ்க்கை மேற்கொண்டதுக்கப்புறம் உண்மையை தேடி 12 ஆண்டுகள் பல இடங்களில் அலைஞ்சு திரிகிறாரு. இந்த இடத்துல உண்மை அப்படின்னாக்கா அது என்ன உண்மை அப்படிங்கிறது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட உண்மை. ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும், எளிமையான வாழ்க்கை வாழணும், அமைதியான வாழ்க்கை வாழணும். பொதுமக்கள் எதுலையுமே நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்களா, அதுக்கு எப்படி தீர்வு காண்றது, இந்த மாதிரி விஷயங்களுக்கான தீர்வை தேடி அவர் அலைகிறாரு. கடைசியில் 42வது வயசில் தன்னுடைய புலன்களை அடக்கி கைவல்யா என்று அழைக்கப்பட்ட ஆன்மீக அறிவு பெறுறாரு. ஆடைகள் உடுத்துவதை நிறுத்துறாரு. மகாவீரர் அப்படின்னா சிறந்த வீரர் என்றும், ஜீனர்னா வென்றவர், வெற்றி பெற்றவர் அப்படின்னு அர்த்தம். அந்த ஜீனர் என்றும் அழைக்கப்பட்டார். அடுத்த 30 ஆண்டுகள் கோசலம், மகதம், மிதிலை, சம்பா ஆகிய இடங்களுக்கு சென்று அவர் தன்னோட சமய கருத்துக்களை பற்றி மக்கள்கிட்ட எடுத்து கூறுறாரு. இப்போதைக்கு இருக்கக்கூடிய ராஜகிரிக்கு பக்கத்தில் பவபுரிங்கிற இடத்துல அவர் தன்னோட 72வது வயதில் இயற்கை எய்தினார். மகாவீரருடைய போதனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, மகாவீரர் கடவுள் என்று ஒருவர் இருப்பதை நம்பவில்லை. கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிற நம்பிக்கை அவர் கிடையாது. அவர் மிக உயர்ந்த புனிதத்தன்மை பொருந்திய முழுமையான எல்லா சக்திகளையும் உள்ளடக்கிய மனிதனின் ஆத்ம ஒளியே கடவுள் என்று கருதினார். இந்த ஒரு பாயிண்ட் நல்லா கவனிங்க. ஏன்னா இந்த பாயிண்ட் அப்படியே ஒரு மேற்கோளாக காட்டி அவங்க கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது மிக உயர்ந்த புனிதத்தன்மை பொருந்திய முழுமையான எல்லா சக்திகளையும் உள்ளடக்கிய மனிதனின் ஆத்ம ஒளியே கடவுள் என்று கருதினார். அதாவது மகாவீரர் எதை கடவுள் என்று கருதினார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு அவங்க கொடுக்குற ஆப்ஷன்ஸில் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கும். அதனால் இதை நல்ல முறையில் ஞாபகம் வச்சுக்கிங்க. திரும்பவும் சொல்கிற கவனிங்க. மிக உயர்ந்த புனிதத்தன்மை பொருந்திய முழுமையான எல்லா சக்திகளையும் உள்ளடக்கிய மனிதனின் ஆத்ம ஒளியே கடவுள் அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்து. மகாவீரருடைய போதனைகள்லாம் ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. அவருடைய கருத்துக்கள்லாம் நல்ல நம்பிக்கை, நல்ல அறிவு, நல்ல நடத்தை அல்லது நற்செயல், இந்த 3ம் அடிப்படையாக இருக்கக்கூடிய தத்துவங்கள். அதாவது அடிப்படையாக அவர் 3 தத்துவங்களை சொல்கிறாரு. ஒரு நல்ல வாழ்க்கைக்கு அந்த அடிப்படை கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாரு. அந்த 3 என்னன்னா, நல்ல நம்பிக்கை, நல்ல அறிவு, நல்ல நடத்தை. இந்த நல்ல நடத்தை அப்படிங்கிறது நற்செயல். இந்த 3 பாயிண்ட்டு தான் அவர் ரொம்ப அடிப்படையான கருத்துக்களாக சொல்கிறாரு. இந்த 3 கருத்துக்களையும் திரிரத்னங்கள் அல்லது 3 ரத்னங்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. மகாவீரர் அகிம்சை நெறிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறவர். அகிம்சைக்கு அவர் நிறைய முக்கியத்துவம் கொடுத்தாரு. அவருடைய கருத்துப்படி மனிதர்கள், மிருகங்கள், தாவரங்கள், கற்கள், காற்று, தீ அனைத்துக்கும் உயிர் உண்டு. ஆகையினால் மிருகங்கள், பறவைகள் போன்ற எந்த உயிரினங்களுக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடாது. இதுதான் அவருடைய முக்கிய கருத்துக்கள். அதாவது அகிம்சை வழியில் இருக்கணும். எந்த உயிரினங்களுக்கும் நம்மால் பாதிப்பு ஏற்படக்கூடாது, உயிரினங்களை கொல்லக்கூடாது. இதே போல் தன்னோட சீடர்களுக்கு 5 கொள்கைகளை வகுத்து அந்த கொள்கைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 5 கொள்கைகள் என்னென்ன அப்படின்னா, 1 அகிம்சை, அதாவது எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமை. அடுத்தது சத்தியம், அதாவது உண்மையே பேசுதல், எந்த காலகட்டத்திலும் பொய் சொல்லக்கூடாது. அடுத்த பாயிண்ட்டு அஸ்தேயம், அஸ்தேயம்னா திருடாமை. அடுத்தது தியாகம். இந்த தியாகம் அப்படிங்கிறது எல்லா செல்வத்தையும் துரத்தல், ஒரு ஆசையற்ற நிலை. அதாவது பொருள் இல்லாமல் வாழ முடியும், செல்வம் இல்லாமல் வாழ முடியும். ஆகவே எல்லா செல்வத்தையும் திறந்து தூக்கி எறிஞ்சிடணும், தியாகம் பண்ணிடணும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அடுத்தது
பிரம்மச்சாரியம், அதாவது தூய வாழ்க்கையை மேற்கொள்ளுதல். இந்த 5 கருத்துக்களையும் பின்பற்ற சொல்லி அவர் தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுறுத்துறாரு. கர்மா அப்படிங்கிற தத்துவத்து மேலே மகாவீரருக்கு நிறைய நம்பிக்கை இருந்துச்சு. அவருடைய கருத்துப்படி மேலான அறிவினை பெறுவது தான் மிக உயர்ந்த நோக்கமாகும். அதாவது ஒவ்வொருத்தரும் அறிவுபூர்வமாக செயல்படணும், மேலான அறிவை பெறணும், அதுதான் நல்ல வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது தான் அவருடைய கொள்கை. இந்த சமண சமயம் எப்படி பரவுது அப்படின்னா, இதை பரப்புறதுக்கு மகாவீரர் முதல்ல சங்கங்கள் அமைச்சார். அந்த சங்கங்களில் ஆண்களும் இருந்தாங்க, பெண்களும் இருந்தாங்க. அவங்கெல்லாம் இந்த சமண சமயத்தை பரப்புனாங்க. அந்த காலகட்டத்தில் மகாவீரருடைய கருத்துக்களை பின்பற்றி அவருடைய போதனைகளை ஏற்றுக்கிட்டு அவரை பின்பற்றியவங்க 2 பிரிவினராக இருந்தாங்க. அதில் ஒரு பிரிவினர் பேர் திகம்பரர். இந்த திகம்பரர்கள் அப்படிங்கிறவங்க ஆடைகளை துறந்தவர்கள். அதாவது அவங்கெல்லாம் உடை உடுத்த மாட்டார்கள், சட்ட துணிமணி போட்டுக்க மாட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இன்னொரு பிரிவினர்களுக்கு ஸ்வேதம்பரர் அப்படின்னு பேர். அவங்க வெறும் வெள்ளை ஆடையை மட்டும் உடுத்தியிருப்பாங்க. அன்னைக்கு மக்கள் பேசியிருந்த பிராகிருத மொழியில் மகாவீரர் தன்னுடைய சமய கருத்துக்களை போதித்தார். அதனால் அவருடைய போதனைகள் மக்களுக்கு ரொம்ப எளிமையாக போய் சேர்ந்துச்சு. மக்கள் அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. அவருடைய கருத்துக்கள் படி வாழ்ந்தோம்னாக்கா வாழ்க்கை நல்லா இருந்துச்சு, வாழ்க்கை ரொம்ப எளிமையான வாழ்க்கையாக இருந்துச்சு. ஆகையினால் அவருடைய கொள்கைகளை நிறையா மக்கள் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போதைக்கு வட இந்தியாவில் இருந்த மன்னர்கள் பிம்பிசாரர், அஜாதசத்ரு போன்றவங்கெல்லாம் சமண சமயத்துக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பித்தாங்க. தென்னிந்தியாவிலையும் கூன்பாண்டியன், அடுத்தது மகேந்திரவர்மன் ஆகியோரும், அது கூடவே கலிங்கத்தோட காரவேலனும் சமண சமயத்தை பின்பற்ற ஆரம்பித்தாங்க. சமண சமயத்தோட தொண்டு அப்படின்னு பார்த்தோம்னா பாலி, பிராகிருதம், தமிழ் ஆகிய மொழிகளில் இலக்கிய வளர்ச்சிக்கு சமண சமயம் மிகப்பெரிய அளவில் தொண்டாற்றியிருக்கு. தமிழ் மொழியில் சிறந்த இலக்கியங்களாக கருதப்படுற திருத்தக்க தேவரின் சேவக சிந்தாமணி, பவணந்தி முனிவரோட நன்னூல் ஆகியன சமண சமயத்தை சார்ந்தவர்களால் எழுதப்பட்டவை. திருவள்ளுவரும் சமண சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு தான் கருதப்படுது. அதே போல் குஜராத்தின் வரலாறு அப்படிங்கிற ஒரு நூலை எழுதின ஒரு பேர் ஹேமச்சந்திரர் என்ற மிக சிறந்த வரலாற்று அறிஞர். அவரும் சமண சமயத்தை தழுவினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் 2 அகராதிகளை, அதாவது டிக்ஷனரிஸ், ஒன்றாக தொகுத்து பிராகிருத இலக்கண நூலையும் யோக சூத்திரம் என்ற மற்றொரு நூலையும் எழுதியிருக்காரு. அங்கங்கள், பூர்வங்கள் ஆகிய நூல்கள் சமணர்களின் புனித நூல்களாக கருதப்படுகின்றன. அதாவது சமணர்களுடைய புனித நூல்கள் அப்படின்னாக்கா அங்கங்கள், பூர்வங்கள், இது 2ம். அடுத்தது கலை, கட்டடக்கலை வளர்ச்சிக்கு சமணர்கள் ஆற்றிய பணி ரொம்ப குறிப்பிடத்தக்க பணி. ராஜஸ்தான் மாவட்டத்தில் மவுண்ட் அபு அப்படிங்கிற மலை மீது தில்வாரா அப்படிங்கிற சமண கோயில் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது. இதே போல் கஜுராஹோ, சித்தூர், ரணக்பூர் ஆகிய இடங்களில் உள்ள சமணர் கோயில்களும் சமணர்களுடைய கட்டடக்கலையோட மேன்மையை விளக்குது. சமணர்களுடைய 5 புனித தலங்களில் ரணக்பூரும் ஒன்று. உதயகிரி, ஹதிகும்பா, எல்லோரா மற்றும் கின்னார் ஆகிய இடங்களில் காணப்படுகின்ற சிற்ப வேலைப்பாடுகள் சமணர்களுடைய கலை ஆர்வத்தை விளக்கும் சிறந்த உதாரணங்களாக இருக்கின்றன. அதே போல் மைசூருக்கு பக்கத்தில் சரவண பெலகுலா அப்படிங்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு சிலை இருக்குது. அந்த சிலையோட பேர் கோமதீஸ்வரர் சிலை. இந்த சிலையும் சமணர்களுடைய நினைவு சின்னமாகும். அடுத்த பாயிண்ட்டு, சமண சமயம் வீழ்ச்சி விடுறதுக்கு காரணம் என்ன? இப்போ சமண சமயம் வீழ்ச்சி விட்டுருச்சா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கும். இந்த நேரத்தில் சமண சமயம் வீழ்ச்சி வரல, இப்போவும் சமண சமயம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அது ரொம்ப சிறப்பாக எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு மிக பரவலான ஒரு சமயமாக இல்லை. தொடக்க காலத்தில் அது எப்படி இருந்துச்சோ, எப்படி வளர்ந்துச்சோ அதே அளவில் அது நீடிக்கலை. அதனால தான் அது வீழ்ச்சிங்கிறாங்க. அதனால் அந்த சமயம் அழிஞ்செல்லாம் போல் இன்னமும் சமண சமயம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ஏன் இந்த சமண சமயம் அந்த வளர்ச்சி அப்படியே கடைபிடிக்காமல் அது வீழ்ச்சியை நோக்கி போச்சு அப்படிங்கிறதுக்கான காரணம் தான் இப்போ பார்க்க போகிறோம். சமண சமயம் இந்தியா முழுவதும் பரவலை. காரணம், சமண சமயத்தில் ரொம்ப மிக கடுமையான அகிம்சை முறைகளை போதிச்சாங்க. அதாவது நாம் செய்கிற எந்த செயல்லையும் எந்த அகிம்சையும் இருக்கக்கூடாது, எந்த உயிரினத்துக்கும் எந்த பாதிப்பு ஏற்படக்கூடாது. சாதாரண மக்களால் இந்த கொள்கையெல்லாம் பின்பற்ற முடியல. இப்போ உதாரணத்துக்கு மாமிசம் சாப்பிடல, அவங்க சாதாரணமாக சைவ உணவு சாப்பிட்றாங்க அப்படின்னா கூட
அந்த சைவ உணவை சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லைங்களா, இந்த கீரை, பருப்பு இந்த மாதிரி சைவ உணவு, அந்த உணவுப் பொருள்கள்லேயும் உயிர் இருக்கத்தான் செய்யுது. அந்த உயிரையும் கொல்லக்கூடாது அப்படின்னா எப்படி சாப்பிட முடியும்? எப்படி உயிர் வாழ முடியும்? இந்த மாதிரி சிரமங்களுக்கு மக்கள் ஆளானாங்க. அதனால் இந்த மாதிரி கடுமையான கொள்கைகளை அவங்களால பின்பற்ற முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த சமயத்தை மேன்மேலும் வளர்த்துட்டு போகிறதுக்கு மன்னர்களுடைய ஆதரவு போதுமான அளவு கிடைக்கல. அது மட்டும் இல்லை, மகாவீரரை பின்பற்றினவங்க எல்லாம் அவருக்கு அப்புறம் அந்த மத பிரச்சாரத்தை ரொம்ப சிறப்பாக செய்யலை. இந்த மாதிரி காரணங்கள் தான் இந்த மதம் மேலும் வளராமல் வீழ்ச்சியடைகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. இதை முழுமையாக தெளிவாக படித்து ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் சொல்லுங்கள். உங்கள் விருப்பத்தை லைக் மூலம் சொல்லுங்கள். மற்றவர்களின் நன்மைக்காக ஷேர் செய்யுங்கள். எங்களை ஊக்கப்படுத்த சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி.